كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وقال نبينا صلى الله عليه وسلم إن الدين بدأ غريبا وسيعود كما بدأ طوبى للغرباء إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ உலகங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாவதாக. முழு உலகமும் இருளிலே மூழ்கியிருந்த காலத்தில் இருள் நீக்க வந்தவராம் அன்னலம் பெருமானார் ஹஸரத்தே அக்தஸ் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய தீனுக்காக வேண்டி உடலால் பொருளால் உயிரால் அனைத்தாலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தியாகம் செய்த அந்த சஹாபாக்கள் மீதும் அவர்களை துயர்ந்து வந்த தாபியின்கள் தபா தாபியின்கள் இன்னும் நாளைய கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மூமினான முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் என்றென்றும் கூறுவானாக. புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவால் வேண்டி நேரங்காலத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாகிய மஸ்ஜிதுக்கு வருகை தந்து இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எவையெல்லாம் ஏற்று நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை தவறாது ஏற்று நடக்குமாறும் எவைகளையெல்லாம் தவிந்து நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எமது நிலைமை பாராது, சந்தர்ப்பம் பாராது, கஷ்டம் பாராது கட்டாயமாக அனைத்து கட்டங்களிலும் தவிந்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்வை மிக குறுகிய கால வாழ்க்கையாக எமக்கு தந்திருக்கிறான். மிகவும் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா நாம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாக இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். உலகத்துடைய வாழ்க்கையையும் நாளை மறுமையுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் ஒப்பிட்டு குர்ஆனிலே எமக்கு சொல்லும் பொழுது சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ இன்ன யௌமன் இந்த ரப்பிக கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஅதுன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்துடைய 1000 வருடங்கள் நாளைய கியாமத்திலே அல்லாஹ்விடத்திலே அது ஒரு நாளாக இருக்கிறது என்பதாக சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் மிக தெளிவாக எமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துடைய 1000 வருடங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது, நாளைய கியாமத்துடைய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1000 வருடங்கள் ஒரு நாள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலங்களை அந்த 1000 வருடங்களை 24ஆல் நான் பிரித்து பார்த்தோம் என்றால் ஒரு மணித்தியாலம் 41 வருடங்களும் 6 மாதங்களுமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்தின் ஆயுள் காலம் இருக்கிறது அல்லவா, அது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஆயுள் காலமாக இருக்கிறது என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதில் நடுத்தரமான ஒரு வயதுண்டு. நாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயதை நாம் கணக்கிட்டு பார்ப்போம் என்றால் இவ்வுலகத்திலே 63 வருடங்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 63 வருட காலம் இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய பார்வையில் வெறுமனே 1.5 மணித்தியாலத்துடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் எமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். உங்களுடைய இந்த உலக வாழ்வு இருக்கிறதே, இது மிகவும் குறுகிய கால ஒரு வாழ்க்கை. ஒரு 1.5 மணித்தியாலத்துடைய வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான்.
இந்த உலக வாழ்வை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். இந்த 1.5 மணித்தியாலத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் எமக்கு உலகில் எப்படி தந்திருக்கிறான்? எங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்வதற்கா? நாம் நினைத்ததையெல்லாம் செய்வதற்கா? நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ, எமக்கு எதையெல்லாம் சரியென்று படுகிறதோ, எமக்கு எதையெல்லாம் தேவை என்று இருக்கிறதோ, இதை அனைத்தையும் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறானா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எம்மிடத்திலே அவனுடைய கலாமாகிய குர்ஆனின் மூலமாக ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறான். அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். அல்லாஹ் எம்மிடத்திலே மிக தெளிவாக கேட்குகிறான். அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை இந்த உலகத்திலே நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கேலி கூத்துக்காக வேண்டி நாம் வீணாக உங்களை படைத்து வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா. அல்லாஹ் சொல்லிவிட்டு அதே ஆயத்தில் தொடரில் சொல்கிறான், வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் என்னிடத்திலே திரும்பி வரமாட்டீர்கள் என்ற எண்ணத்தில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று மிக பயங்கரமான ஒரு கேள்வியை எம்மிடத்திலே அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த 1.5 மணித்தியாலத்துடைய வாழ்க்கையை அப்ப அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கதுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் இந்த வாழ்க்கையுடைய நோக்கத்தை எமக்கு மிக தெளிவாக சூரத்துல் முல்கிலே சொல்லி காட்டுகிறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஹயாத்தையும் மௌத்தையும் தந்திருப்பது, ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்லமல்கள் செய்கிறார்கள் என்று பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையின் நோக்கம் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறோமா? நானும் நீங்களும் ரசூலுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக, ரசூலை எங்களுடைய முன்மாதிரியாக, எங்களுக்கு வழிகாட்டியாக எடுத்து அந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோமா என்று எங்களை பரிசோதனை செய்வதற்காக வேண்டி, எங்களை டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை எமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு எக்ஸாமை எழுத போகிறான், ஒரு பரீட்சையை எழுத போகிறான். அந்த பரீட்சை 1.5 மணித்தியாலத்துடைய ஒரு பேப்பர். எப்படி அந்த இம்திஹான், அந்த எக்ஸாமுக்கு போகக்கூடியவர், அந்த பரீட்சைக்கு போகக்கூடியவருக்கு அந்த பரீட்சையுடைய அறையில் சட்டங்கள் வித்தியாசமாக இருக்கிறதோ, அவருக்கு நினைத்ததை பேச முடியாது, நினைத்ததெல்லாம் கேட்க முடியாது, நினைத்ததையெல்லாம் பார்க்க முடியாது, நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாது. அந்த 1.5 மணித்தியாலத்துக்கு அவர் தன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போட்டுக்கொள்ள வேண்டும். அது எப்படியான கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று அந்த பரீட்சையை நடாத்தக்கூடியவர்கள் எமக்கு சொல்லி தந்து விடுவார்கள். இப்படியான ஒரு பரீட்சை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் இந்த உலக வாழ்க்கையை எமக்கு ஒரு பரீட்சையாக தந்து 1.5 மணித்தியாலத்துடைய ஒரு பரீட்சையை நீங்க எழுத வேண்டும் என்று எமக்கு சொல்லி எமக்கு கட்டுப்பாடுகளை அல்லாஹ் விதித்து வைத்திருக்கிறான். நாம் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் எனக்கு நினைத்ததையெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு நினைத்ததையெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு அல்லாஹ் நாவை தந்திருக்கிறான், நான் நினைப்பதையெல்லாம் பேச முடியுமா என்று கேட்டால் அப்படியும் முடியாது. எனக்கு அல்லாஹ் உள்ளத்தை தந்திருக்கிறான், உள்ளத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள், எனக்கு நினைப்பதையெல்லாம் அந்த உள்ளத்தின் மூலமாக எனக்கு சிந்திக்க முடியுமா? அப்படியும் மேலாது. எனக்கு நினைத்ததை சாப்பிட முடியுமா? அல்லாஹ் கட்டுப்பாடு வைத்திருக்கிறான். இது ஹராம், இது ஹலால்.
எனக்கு நினைத்ததையெல்லாம் உடுக்க முடியுமா? அல்லாஹ் கட்டுப்பாடு வைத்திருக்கிறான். இந்த உடைகளை அணிய முடியும், இந்த உடைகளை அணிய முடியாது. எனக்கு நினைத்ததையெல்லாம் செய்ய முடியுமா? அல்லாஹ் கட்டுப்பாடு வைத்திருக்கிறான். உனக்கு நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு நான் ஹராத்தையும் ஹராமையும் வைத்திருக்கிறேன். ஹலால் என்றும் ஹராம் என்றும் நான் பிரித்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய எக்ஸாம் ஹாலிலே, அல்லாஹ்வுடைய பரீட்சை அறையிலே, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அல்லாஹ் எம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பரீட்சையை சரியான முறையில் எழுதி முடிப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வும் ரசூலும் எமக்கு சொல்கிறார்கள், நீங்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் பொழுது நீங்கள் சந்தோஷம் அடைந்தவர்களாக, வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், நீங்கள் பயப்பட தேவையில்லை, சஞ்சலப்பட தேவையில்லை, நீங்கள் சந்தோஷமாக இந்த உலக வாழ்வை விட்டு பிரிவீர்கள். நீங்கள் வரும் பொழுது, மறுமையுடைய வாழ்வுக்கு நீங்கள் வரும் பொழுது உங்களை மலக்குமார்கள் வரவேற்பார்கள், நன்மாராயம் கூறி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை வரவேற்பார்கள் என்று அல்லாஹ்வும் ரசூலும் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலத்திலே எனது மகன் அல்லது மகள் ஓ லெவல் எக்ஸாமை எழுதி பாஸ் ஆகிவிட்டால் என்று சொன்னால் வாப்பாவுக்கும் சந்தோஷம், உம்மாவுக்கும் சந்தோஷம், அந்த ஊருக்கும் ஒரு பெருமை வந்து விடுகிறது. எல்லோரும் சந்தோஷமாக சொல்லித் தெரிகிறார்கள். ஏனென்றால் எக்ஸாமை பாஸ் பண்ணிவிட்டார். ஏ லெவல்லே நல்ல பெருபேறுகள் எடுத்திருந்தால் அதை எல்லோருக்கும் சொல்லி காட்டுகிறோம். என்னுடைய மகன், என்னுடைய மகள் ஏ லெவல் எக்ஸாமிலே இத்தனை ஏ எடுத்திருக்கிறார், இத்தனை ஏ ஸ்டார் எடுத்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் பெருமையாக பேசி தருகிறோம். அல்லாஹ்வும் குர்ஆனிலே எமக்கு சொல்கிறான், எவருடைய பட்டோலையை நாம் வலது கையில் கொடுத்து விடுவோமோ, எவருடைய பட்டோலையை நாம் வலது கையில் கொடுத்து விடுவோமோ அவரும் சந்தோஷமாக நாளைய கியாமத்திலே சொல்லித் திரிவார், சந்தோஷம் அடைந்தவராக இருப்பார். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்வுடைய 1.5 மணித்தியாலத்தை அவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் கழிக்க வேண்டும். சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சற்று சிந்தனை செய்து பார்ப்போம். ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபி பிறந்த மாதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபியுடைய பிறந்த தேதியை நாம் கொண்டாடுகிறோம். நபியுடைய புகழாரம் பாடுகிறோம். நபியை பற்றி பெருமையாக பேசிக்கொள்கிறோம். நபியுடைய வாழ்க்கையை பற்றி, நபியுடைய அஹ்லாக்கை பற்றி, நபி அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்களோ என்பதையெல்லாம் அந்நியவர்கள் கூட கேட்கக்கூடிய அளவுக்கு மிக சத்தம் போட்டு பேசி நாம் நபியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நபியை பற்றி புகழ் பாடுகிறோமே, இந்த நபியை பற்றி மிக பெருமையாக நாம் பேசிக்கொள்கிறோமே, அந்த நபியுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் அந்த நபியுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே எமக்கு சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், நபியே, இந்த மூமின்களுக்கு, என்னையும் உங்களையும் ஏற்றிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுக்கு நபியே சொல்லி காட்டுங்கள், ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், நீங்கள் என்னை பின்பற்றக்கூடியவர்களாக இருங்கள், அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய உள்ளத்தில் கையை வைத்து நாம் எங்களை கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்வோம். எங்களிடத்தில் கேட்டு பார்ப்போம், நபியுடைய வாழ்க்கையில் எவ்வளவு என்னிடத்தில் இருக்கிறது? நபியை பற்றி புகழ் பாடுகிறேனே, நபியை பற்றி பெருமையாக பேசிக்கொள்கிறேனே, நபியுடைய குணத்தை பற்றி பெரும் ஆரவாரம் சொல்கிறேனே, அந்த நபியுடைய குணத்தில் எவ்வளவு என்னிடத்தில் இருக்கிறது?
நபியுடைய பண்பில் எவ்வளவு என்னிடத்தில் இருக்கிறது. நபி அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து காட்டியதை போல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது அதுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறேனா? சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. நபி அவர்களுடைய குடுக்கல் வாங்கல் எப்படி இருந்தது என்று பெருமையாக பேசிக்கொள்கிறோம். என்னுடைய குடுக்கல் வாங்கல் நபியுடைய குடுக்கல் வாங்கலை போல் இருக்கிறதா? நபி அவர்கள் உண்மையான ஒரு வியாபாரி என்று பெயரெல்லாம் பெற்றுக்கொண்டார். பஜாரிலே நான் போனால் என்னை பற்றி ஒரு உண்மையான வியாபாரி என்று மற்றவர்கள் சொல்கிறார்களா? நபி அவர்கள் உண்மையாளர்கள், அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள், நம்பிக்கையாளர் என்றெல்லாம் நாம் பேசிக்கொள்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட எங்களை உண்மையாளர்களாக ஏற்றுக்கொள்ள தயார் கிடையாது. நம்பிக்கையாளர்களாக ஏற்றுக்கொள்ள தயார் கிடையாத நிலைமையில் தான் நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான அன்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நபியை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களை பார்த்தால் நபியை பார்த்ததை போல் இருக்கும். அவர்களுடைய உடை அந்த நபியுடைய உடையை போல் இருக்கும். அவர்களுடைய பேச்சு அந்த நபியுடைய பேச்சை போல் இருக்கும். அவர்களுடைய குணம் அந்த நபியுடைய குணத்தை போல் இருக்கும். நாம் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் சிறிய குழந்தைகளுக்கே சொல்லிக் கொடுக்கிறோம். ஒரு பாட்டி அவளுடைய சாமான்களை தூக்கிக் கொள்ள இயலாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாட்டியுடைய அந்த சாமான்களை எல்லாம் தூக்கிக் கொண்டு அவளுடன் நடந்து அவளுடைய வீடு வரை போனார்கள். போகக்கூடிய நேரத்திலே அந்த பாட்டி, அந்த வயோதிப பெண்மணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் நடந்து கொண்டே இருந்தாள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளுடைய வீட்டுக்கு போய் அந்த சாமான்களை கொடுத்து விட்டு திரும்பும் பொழுது அந்த பாட்டி, அந்த வயோதிப பெண் கேட்குகிறாள், நீங்கள் யார்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் தான் இவ்வளவு நேரம் நீங்கள் ஏசிக்கொண்டு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமையாக பேசிக்கொள்கிறோம். நபியுடைய அஹ்லாக் என்று சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய அஹ்லாக்கை எங்களுடைய மனைவிமாரிடத்தில் கேட்டால் தெரிந்து கொள்ளலாம். எங்களுடைய அஹ்லாக்கை எங்களுடைய குழந்தைகள் கிட்ட கேட்டால் தெரிந்து கொள்ளலாம். எங்களுடைய அஹ்லாக்கை எங்களுடைய பெற்றோர்களிடத்தில் கேட்டால் பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எங்கே இருக்கிறோம்? எதை செய்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழ வந்தவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. ஹஜ்ரத்தே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தபஸ்ஸுமு ஸதகா என்றார்கள். புன்முறுவல் பூத்து சிரித்த முகத்துடன் இருப்பதிருக்கிறதே, இது ஒரு சதக்கா என்று சொன்னார்கள். எங்களுடைய முகங்களை நாம் எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு சுண்டு கடுகை போட்டால் அது ஒரே செகண்டில் பத்தி போவதை போல் இருக்கிறது. சிலர்களுக்கு சிரிப்பு என்பதை கண்டதே கிடையாது. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர். நபியை பற்றி பேசுகிறோமே, நபியுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறோமே, நபியுடைய சுன்னத்து, நபியுடைய வாழ்க்கை எம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்தனை செய்து பாருங்கள். நபியுடைய வார்த்தைகள் எங்கேயோ இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை எங்கேயோ இருக்கிறது. நாம் யாரையோ பின்பற்றிக் கொண்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. எங்களுடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்த்து வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் ரசூலுடைய அன்பை அவர்களுடைய உள்ளத்தில் போட்டிருக்கிறோமா? அல்லாஹ் ரசூலுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்தில் தான் இருக்கிறதா? அல்லாஹ் ஹராமாக்கியதெல்லாம் எமக்கு இன்பமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எதையெல்லாம் ஹலாலாக்கி வைத்திருக்கிறானோ அதிலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு சில ஹராம்கள் எமக்கு சர்வ சாதாரணமாக ஆகியிருக்கிறது.
விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன். மியூசிக் கேட்பது ஹராம் என்று தெரியும். ஆனால் அந்த மியூசிக் இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லாத ஒரு நிலைமையிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. என்னுடைய வீட்டில் எவ்வளவு மியூசிக் இருக்கிறது, கடை வீதியிலே எவ்வளவு மியூசிக் கேட்கிறோம். ஹராம் என்று தெரியும், ஆனாலும் அது இல்லாமல் வாழ முடியாது. இப்பொழுது அதெல்லாம் லேசாக ஆகிவிட்டது. இதையெல்லாம் பார்த்தா உலகத்தில் வாழ முடியுமா என்று கேட்கக்கூடியவர்களும் எங்கள் மத்தியிலே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பஸ்ஸிலே இருந்து வீடு வரைக்கும் இது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. நாம் விரும்பாவிட்டாலும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்த நிலைக்கு நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. நபியை பற்றி பேசுகிறோமே, நபியுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறோமே, நபியை ஏன் நாம் பின்பற்றாமல் இருக்கிறோம்? ஒரு கவிதையிலே சொல்கிறார்கள், தஸில் இலாஹ வஅன்த துல்ஹிரு ஹுப்பா. அல்லாவை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். அல்லாவுக்கு எதிராக யாராவது பேசிவிட்டால் கொதித்து எழும்பி விடுகிறீர்கள். அல்லாஹ் மீது நேசம் வைத்திருக்கிறீர்கள், அல்லாஹ் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடன் காதல் இருக்கிறது என்று நாம் பேசிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறோம். சொல்கிறார்கள், இதையெல்லாம் நாவால் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு மாத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மாத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லோருடன் உட்கார்ந்து இருந்தால் இது கூடாது என்று சொல்கிறோம். ஆனால் நாம் தனிமையிலே உட்கார்ந்திருந்தால் அது எனக்கு மட்டும் ஹலால் என்று சொல்லிக் கொள்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் கையை வைத்து கேட்டு பார்ப்போம், எங்களுடைய மற்றவர்களை விட்டு விடுவோம். என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இதை நான் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. எங்களிடத்தில் எத்தனை விஷயங்களில் நாம் அல்லாஹ்வுக்கு மாத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். பொதுவான இடத்திலே நாம் சூஃபியை போல வாழ்ந்து கொள்கிறோம். தனிமையில் இருந்தால் எதையெல்லாம் மற்றவங்களுக்கு கூடாது என்று சொல்கிறோமோ அதையெல்லாம் தனிமையில் இருந்தால் எனக்கு ஹலாலாக இருக்கிறதே, இன்றைக்கு அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எங்களை ஏமாற்றிக் கொள்கிறோமா அல்லது எங்களுடைய ரப்பை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமா? சிந்தனை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மீது அன்பு என்று சொல்கிறாய், தஸில் இலாஹ வஅன்த துல்ஹிரு ஹுப்பா. அல்லாஹ்வை நேசம் கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறாய், அல்லாஹ் மீது அன்பு கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறாய். இருந்தாலும் நீ அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாத்தம் செய்து கொண்டிருக்கிறாய். ஹாதா ல அம்ரி ஃபில் ஃபிஆலி பதி. இது ஒரு காலமும் நடக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. லவ் கான ஹுப்புக சாதிகன் ல அத்தஅதஹு. உன்னுடைய அன்பும் நேசமும் பாசமும் உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து அல்லாஹ் சொல்லக்கூடியதை பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடக்கக்கூடியவனாகத்தான் இருப்பாய். ஏனென்றால் இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதே. ஒருவருக்கு ஒருவர் மீது அன்பு இருக்கிறது என்றால், பாசம் இருக்கிறது என்றால், காதல் இருக்கிறது என்றால் அவரை பின்பற்றக்கூடியவராக இவர் மாறிவிடுவார். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நாம் ரசூலை பற்றி அன்பு இருக்கிறது என்று சொல்கிறோம். சொல்லக்கூடிய என்னிடத்திலும் ரசூலுடைய வாழ்க்கை காணாமல் போயிருக்கிறது, கேட்கக்கூடியவர்களிடத்திலும் ரசூலுடைய வாழ்க்கை காணாமல் போயிருக்கிறது. எங்களில் யாருக்காவது சொல்ல முடியுமா, நான் ரசூலை போல் இருக்கிறேன்? சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. தைரியமாக சொன்னார்கள், என்னுடைய ரசூல் எப்படி இருக்கிறாரோ அதே போல்தான் நானும் இருக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த சஹாபாக்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று நபி அவர்கள் சொல்லும் அளவுக்கு நபியை பின்பற்றக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அதுக்கு கொடுத்த வெகுமதி என்ன? அல்லாஹ் அதுக்கு கொடுத்த வெகுமதி என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன். அல்லாஹ்வை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான்.
அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆயத்துகள் எல்லாம் அவர்களுக்கு மாத்திரம் கிடையாது. நாமும் அல்லாஹ்வையும் ரசூலையும் உண்மையாக பின்பற்றக்கூடியவர்களாக, உண்மையாக நேசம் வைக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாறிவிடுவோம் என்றால் இந்த ஆயத்துக்கு சொந்தக்காரராக நிச்சயமாக நானும் நீங்களும் மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்கள். நாம் எத்துணை பாவங்கள் செய்கிறோம். சில பாவங்கள் சர்வ சாதாரணமாகிவிட்டது. நபியுடைய வாழ்க்கைக்கு மாத்தம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாத்தம் நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு பயம் வருகிறது. ஏனென்றால் அல்லாஹ் ஒரு மனிதன் ஒரு தவறை செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை போட்டு விடுவான். இல்ஹாமியத்தா அல்லாஹ் அறிவித்து விடுவான், நீ செய்ய போறது தவறாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. நாம் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய உள்ளத்திலே அவர் செய்வது சரியா பிழையா என்பதை நாம் அவருடைய உள்ளத்தில் போட்டு விடுவோம். உதாரணமாக ஒரு சிறிய குழந்தை, ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை ஒரு பேப்பர் துண்டை எடுத்து அதிலே எதையோ கீறிக்கொண்டு இருக்கிறது. இதை அந்த பிள்ளையுடைய தாயோ தகப்பனோ கண்டா அந்த பிள்ளை ஒரே அடியில் அதை மறைத்துக் கொள்கிறது என்றால் அந்த குழந்தைக்கே விளப்பம், நான் செய்வது தவறு, நான் செய்வது தவறு. எப்பொழுது அது தவறு என்று நினைக்க மாட்டாதோ அது யாரு பார்த்தாலும் எவர் பார்த்தாலும் அது செய்ததை செய்து கொண்டு தான் இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றார்கள், முதலாவது தவறை செய்யும் பொழுது ஒரு பயம் இருக்கும். ஆனால் எப்படி ஃபுட் பைக்கிலே பேலன்ஸை எடுப்பது போல அந்த ரோதை சுத்தி கொண்டிருக்கும் பொழுது, அந்த சக்கரம் சுத்த ஆரம்பித்ததும் ஒருவருக்கு பேலன்ஸ் வாரதை போல ஒரே பாவத்தை அவன் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அந்த பாவத்துக்கு அவன் பழக்கப்பட்டு விடுகிறான். அதற்கு பின்னால் அந்த பாவத்தில் அவனுக்கு அச்சம் வருவது கிடையாது. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்கள். சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களை நாம் செய்யும் பொழுது மாத்திரம்தான் அல்லாஹ் எமக்கு பாவி என்று எழுதுகிறான். ஒருவன் பொய் சொல்கிறான், அவன் பொய் சொல்லக்கூடிய நேரத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் அவன் பொய்யன் என்று எழுதுகிறான், பொய் சொன்ன தவறை எழுதுகிறான். மற்ற நேரங்களிலே சும்மா இருக்கிறான், உண்மையை பேசுகிறான், அந்த நேரத்திலே அல்லாஹ் அவனை பொய் சொன்னான் என்று எழுதுவது கிடையாது. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பாவங்கள் இருக்கிறது, நாம் தொழுகையில் நின்றாலும் நான் பாவி என்று எழுதப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் நித்திரையில் தூக்கத்தில் இருக்கிறேன், நான் ஒரு பாவம் செய்தவனாக எழுதப்பட்டு கொண்டிருக்கிறேன். மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. எங்களுடைய வாழ்க்கையில் இப்படியான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நபியுடைய வாழ்க்கை தெரியாததின் காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளை தெரியாததின் காரணமாக. உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால், எங்களுடைய தலைமுடி, எங்களுடைய வாலிபர்களுடைய தலைமுடியை பாருங்கள். இப்பொழுது அது வாலிபர்களை தாண்டி வயோதிபர்கள் வரைக்கும் அது வந்துவிட்டது. என்ன செய்கிறார்கள்? செலூனிலே போய் கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்கள், அவர்களும் அவருடைய தலையும் தலைமுடியும் படுற பாடை பாருங்கள். முடியையும் கொடுத்து தலையையும் கொடுத்து காசையும் கொடுத்து விட்டு வரக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்கிறோம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பக்கத்தால முடியை இறக்கி விட்டு, இந்த பக்கத்தாலும் இந்த பக்கத்தாலும் முடியை இறக்கி விட்டு நடுவிலே முடியை வைக்கக்கூடியவன் அவன் ஹராத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தலைமுடி அப்படி இருக்கும் காலம் எல்லாம் அவன் ஒரு பாவியாக கணக்கெடுக்கப்படுகிறான். எங்களுடைய வீட்டில் எங்களுடைய எத்தனை பிள்ளைகளுக்கு நாம் இப்படி முடிவெடுத்து வைத்திருக்கிறோம். ஒன்றுமே அறியாத சிறிய குழந்தைகளுக்கு கூட முடியை அப்படித்தான் வைத்து வைத்திருக்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்கள். எங்களோட வாலிபர்களுடைய நிலைமையை பாருங்கள்.
ஒரு காலத்தில் தாடி வைப்பது என்றால் 10,000 தடவை யோசித்தார்கள். இப்பொழுது தாடியை வைத்திருக்கிறார்கள். அந்த தாடிக்கு செய்திருக்கும் அநியாயம் இருக்கிறதே. என்னுடைய வீட்டில் இருப்பவன் தாடி வைத்திருக்கிறானா அல்லது வேற ஏதாவது வைத்திருக்கிறானா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த தாடிக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள். நாம் நபியை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறோம், எங்களுடைய வழிகாட்டி நபி என்று சொல்கிறோம். ஆனால் நாங்கள் யாரையோ பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எவரோ செய்வது எமக்கு அழகாக விளங்குது, நபியுடைய வாழ்க்கை எமக்கு அசிங்கமாக விளந்து கொண்டிருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்கள். எங்களுடைய எத்தனை வாலிபர்கள் கழுத்திலே செயின் போட்டிருக்கிறார்கள், கையிலே பிரேஸ்லெட் போட்டிருக்கிறார்கள். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்கள். எங்களுடைய எத்தனை தகப்பன்மார் அந்த செயினை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள், பிரேஸ்லெட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்கள். சிலரிடத்தில் கேட்டால் நான் இது வெள்ளியால் செயின் போட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள், வெள்ளியால் பிரேஸ்லெட் போட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆண்களுக்கு வெள்ளியால் ஹலாலானது மோதிரம் மாத்திரம்தான். செயின் போடுவது, பிரேஸ்லெட் போடுவது இது எல்லாம் ஆண்களுக்கு ஹராமாக இருக்கிறது ஷரியத்திலே. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. அதை போட்டுக்கொண்டு ஒரு மனிதன் அவ்வல் ஜமாத்திலே முதல் சஃபிலே நின்று தொழுது கொண்டிருக்கிறான். தொழுதற்கு அவனுக்கு நன்மை கிடைக்கும், ஆனால் தொழுகையோட சேர்த்து பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாலையை போட்டுக்கொண்டு அந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறான். சுன்னத்தான முறையை பேணி தூங்கிக் கொண்டிருக்கிறான். அப்பவும் அவன் ஒரு பாவி என்று எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்கள். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய நபி இப்படியெல்லாம் வழிகாட்டினார்களா? நபி பிறந்த மாதத்தில் இருக்கிறோம், நபியுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? இன்றைய காலத்து ஆண்கள் மோதிரம் அணிகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து என்ன தெரியுமா? மோதிரம் அணிவதாக இருந்தால் அது வலது கையில் சின்ன விரலில் அல்லது மோதிரம் விரலில் அணிய வேண்டும். இந்த விரலில் அல்லது இந்த விரலில் அணிய வேண்டும். எங்களுடைய வாலிபர்கள் இன்றைக்கு எந்த விரலில் மோதிரம் அணிந்திருக்கிறார்கள் தெரியுமா? நடு விரலிலே அணிந்திருக்கிறார்கள், ஆள்காட்டி கலிமா விரலிலே அணிந்திருக்கிறார்கள், பெரு விரலிலே மோதிரம் அணிந்திருக்கிறார்கள். ஷரியத் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது தெரியுமா? நடு விரலிலும் இந்த கலிமா விரலிலும் ஆண்கள் மோதிரம் அணிவது ஹராம் என்று சொல்லுகிறது. எங்களில் எத்தனை பேருக்கு தான் இது தெரியும்? எங்களுடைய மகன் எந்த விரலில் மோதிரம் அணிந்திருக்கிறார் என்று பாருங்கள், நான் எந்த விரலில் மோதிரம் அணிந்திருக்கிறேன் என்று பாருங்கள். மற்றவர்களை விட்டுவிடுங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. எங்களுடைய நிலைமையை நாம் உள்ளத்தில் கையை வைத்து கேட்டு பார்ப்போம். என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நான் நபி சொன்ன முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது வேறொருவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நபி அவர்கள் சொன்னார்கள், யாருடைய ஆடை கரண்டை காலுக்கு கீழால் இருக்குமோ, அது சாரமாக இருக்கலாம், கல்சானாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், தலப்பாவுடைய ஷம்லா இருக்கிறதே, இந்த தலைப்பாகையுடைய வால் இருக்கிறதே, இந்த வால் நீண்டி இது கரண்டை காலுக்கு கீழால் போய்விட்டாலும் அந்த மனிதன் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொன்னார்கள். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர். எங்களை எத்தனை பேருக்குத்தான் யோசனை இருக்கிறது? யகூதிகள் நசராணிகள் கலிசானை தத்து அந்த கலிசானை கரண்டை காலுக்கு கீழால் உடுப்பது தான் ஃபேஷன் என்று எமக்கு காட்டி தந்தால் அதை செய்ய தயாராக இருக்கும் சமுதாயமே, நபியுடைய ஃபேஷனை தூக்கி எறிந்துவிட்டு நாம் இருந்து நான் மௌத்தா போனதற்கு பின்னால் யாருடைய ஃபேஷனை நான் சொல்ல போகிறேன்? சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. கபரிலே எண்ணெய் வைத்தால் நபியுடைய அந்த ரவுலாவுக்கும் எனக்கும் மத்தியிலே ஒரு ஜன்னலை அல்லாஹ் போட்டு இவர் யார் என்று தெரியுமா என்று கேட்டால் அவரை பார்த்து போட்டு எனக்கு இவரை தெரியாதே என்று நாம் பதில் சொல்ல போகிறோமா?
அல்லது இது என்னுடைய ரசூல் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நான் பதில் சொல்ல போகிறேனா? சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. நீட்டமாக உடுக்க வேண்டியவர்கள் எல்லாம் இன்றைக்கு கட்டையாக உடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்டையாக உடுக்க வேண்டியவர்கள் எல்லாம் இன்றைக்கு நீட்டமாக உடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே தலை கீழே போயிருக்கிறது. பெண்கள் நீளமாக உடுக்க வேண்டும், அவர்களுடைய ஆடை நாளுக்கு நாள் கட்டையாகி கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலேயும் இன்றைக்கு புதிய ஃபேஷன். இதை செய்து நாம் எதை பெற்றுக்கொள்ள போகிறோம் அன்பார்ந்தவர்களே? ஒரு டெனிமை போட்டுக் கொள்கிறார்கள், ஒரு நீட்ட ஷர்ட்டை உடுத்துக் கொள்கிறார்கள், ஒரு ஸ்கார்ஃபை கட்டிவிட்டால் நானும் ஃபர்தாக்குள்ளே இருக்கிறவள் என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபி எதை சொன்னார்கள், நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? இதை கூட அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. குர்ஆனிலே சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹ் எமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் நானும் நீங்களும் இதையெல்லாம் ஒரு காரணமாக சொல்லுவோம். இப்படி செய்தால் என்ன குறையா, என்ன தவறா, இப்படியும் செய்யலாம் தானே, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று எங்கேயும் சொல்லி இருக்கிறானா? இன்றைக்கு கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு நானும் நீங்களும் நாசமாகிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்திலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான், அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், நீங்கள் என்ன உங்களோட தீன அல்லாஹ்வுக்கு படிச்சு கொடுக்க வாரீங்களா என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களோட மார்க்கத்தை அல்லாஹ்ட மார்க்கம் என்று நீங்க சொல்லி கொடுக்க வாரீங்களா என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எங்களுடைய வாலிபர்கள் இன்றைக்கு காது குத்தி இருக்கிறார்கள், காது குத்தி காதுப்பு போட்டு இருக்கிறார்கள். உங்களுடைய பகுதியிலே எந்த அளவுக்கு இருக்குதோ தெரியாது, நாம் இருக்கக்கூடிய கண்டி பகுதியில் என்று அதிகமாக இருக்கிறது. கண்டி கொழும்பு பகுதிகளிலே முஸ்லிம் வாலிபர்கள் காது குத்தி காதுப்பு போட்டிருக்கிறார்கள். ஏன் காது குத்தப்பட்டிருக்கிறது என்று கூட தெரியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, யகூதிகள் காதை குத்த வைத்தது ஏன் தெரியுமா? தன்னின சேர்க்கை செய்யக்கூடியவர்கள் அடையாளமாகத்தான் காது குத்துவது. இன்றைக்கு எல்லோரும் இன்டர்நெட் பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதிலே அடித்து பாருங்கள், இயர் பியர்சிங், காது குத்துறது. இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஆண்கள் காது குத்தினால் வலது காதில் குத்தக்கூடியவன் அதை செய்யக்கூடியவன், இடது காதில் குத்திருப்பவன் அது செய்யப்படக்கூடியவன். இதை தெளிவாக போட்டிருக்கிறார். நானும் நீங்களும் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? காதை குத்தி காதுப்பை போட்டு அழகாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? யகூதிகள் எம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். யகூதிகள் எம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பதுவாவும் செய்கிறான், எங்களுடைய வாழ்க்கையை இவன் பின்பற்றி கொண்டும் இருக்கிறான். நாம் எதையெல்லாம் காட்டுகிறோமோ அதையெல்லாம் எடுத்து நடக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒரு மடமையில் வாழக்கூடிய சமூகமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து சிரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்கள். எங்களுடைய சமூகத்தின் நிலைமையை சொல்லுகிறேன். நபியை பற்றி நபி பிறந்த மாதத்தில் பேசுகிறோமே, நபியை பற்றி புகழாரம் பாடுகிறோமே, நபியுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாவது நான் எடுத்து நடக்க வேண்டும் என்ற சிந்தனையில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பது தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த சமுதாயத்தை பாருங்கள், தூங்கத்திலே காலத்தை கழிக்கக்கூடிய சமுதாயமாக ஆகிவிட்டது. இன்றைக்கு ஜும்மாவுக்கு வந்திருப்பவர்களும் தூங்கிக் கொண்டு, ஜும்மாவுக்கு வந்திருப்பவர்களும் தூங்கிக் கொண்டு, இந்த நேரத்தில் நான் நேத்து என்ன செய்து கொண்டிருந்தேன்? என்னுடைய ஆபீஸில் இருந்தேன், என்னுடைய கடையில் இருந்தேன், கல்யாண வீட்டில் இருந்தேன், எனக்கு ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு பயணம் போயிருந்தேன், தூங்கிக் கொண்டேனா இருந்தேன். ஆனால் ஜும்மாவுக்கு வந்தால் நிம்மதியா தூங்கி விடுவார்கள். என்ன சொல்லப்படுகிறது, என்ன கேட்கப்படுகிறது, ஒன்றுமே கவனம் கிடையாது. கடமைக்காக வந்தோம், தூங்கினோம், எழும்பினோம், தொழுதோம், வீட்டுக்கு போய்விட்டோம். எங்களுடைய வாழ்க்கை அன்பார்ந்தவர்கள்,
அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த 1.5 மணித்தியாலத்தை நாம் கவனமாக கழிக்கவில்லை என்று சொன்னால் பெரும் நஷ்டத்தில் மாட்டிக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இது உங்களுக்கு மாத்திரம் சொல்லவில்லை, எனக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த மேடையில், இந்த மிம்பரில் இருந்து சொல்கிறேன். இது எனக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்களுக்கும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மடையர்களாக நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. நாம் அல்லாஹ்வும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ இந்த உலகத்துக்கு வந்தவர்கள். எனவே நாம் எங்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் நாம் எங்களுடைய கையை வைத்து கேட்டு நாம் இந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து நபியுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை சீரானதாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய நபியை பின்பற்றக்கூடியவர்களாக, உன்னுடைய நபி மீது உண்மையான அன்பு வைக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து உன்னுடைய ஹராமாக்கியவைகளை தவிந்து நடந்து உன்னுடைய நபியுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த நல்லடியார்களுடைய கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் நீ சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களிலே யார் யாரெல்லாம் மரணித்து கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உயர்தரமான அந்த சொர்க்கத்துக்குண்டானவர்களாக அவர்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களையும் நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்ந்து நாம் மரணிக்கும் பொழுதும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்தருள்வாயாக. இந்த துஆவை உன்னுடைய மாபெரும் கிருபையை கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். والصلاة والسلام على هادي البشير سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله وطاعته إن الله يحب المتقين. والله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال نبينا صلى الله عليه وسلم إن الدين بدأ غريبا وسيعود كما بدأ طوبى للغرباء إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين إن الله غفور رحيم. الحمد لله الذي أنعم على عباده المؤمنين المجاهدين الذين جاهدوا حق جهاده بأموالهم وأنفسهم في سبيل الله وصبروا صبرا جميلا برضوانه ورحمته. وبعث محمدا خاتم أنبيائه برسالته إلى جميع الإنس والجان وأنزل عليه الفرقان وشرع له ولأمته ما أوصى به نوحا وإبراهيم وموسى وعيسى وفلل دينه على سائر الأديان وجعل أمته خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر ويتعاونون على البر والتقوى. والصلاة والسلام على هادي البشير سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله إن الله أمركم أمرا عميما وبدأ بنفسه تعليما وصنى بملائكته والمسبحة تكريما. وقال الله جل جلاله عليما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد. اللهم الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب كرم الله وجهه وعن ستة الباقين من عشرة المبشرين الحمزة والعباس وعن شبابين الكريمين أهل الجنة الحسن والحسين وعن أمهات المؤمنين وعن سيد النساء أهل الجنة فاطمة الزهراء وعن المهاجرين والأنصارين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم اجرنا من النار
اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تقتلنا بغلبك ولا تهلكنا بعذابك وعافنا قبل ذلك يا أرحم الراحمين اللهم اهلك الكفرة والمشركين الذين يمكرون الإسلام والمسلمين واجعل هلاكهم عبرة للناظرين والسامعين اللهم اجعل هذا الوطن آمنا ومطمئنا للساكنين والزائرين واجعل هذا البلد بلدا من بلاد المسلمين اللهم احي الدين كله في العالم كله اللهم اهدنا واهد بنا واهد الناس جميعا واجعلنا سببا لمن اهتدى اللهم لا تصوّد خلقنا بالنار واغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك لرؤوف رحيم إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى والفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العليم يذكركم يشكروه يزدكم ويهدكم ولذكر الله